இட்ஸ் Thursday மார்னிங் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு காலையில எந்திரிச்சு வரும்போதே அவ்ளோ வேலை இருந்தது. முந்தின நாள் வந்துட்டு ஹெட்டேக்கா இருந்ததுனால, எந்த வேலையுமே பண்ணல. அப்படியே போட்டுட்டு நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ தோசை மாவுக்கு கூட அரிசிலாம் ஊற வச்சிருந்தேன். எதுவுமே அரைக்க முடியல. அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில வச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில எந்திரிச்சு வரும்போதே கிச்சன் தலைகீழ இருந்தது. ஸோ மார்னிங் எழுந்ததுமே வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு, தென் மாவையும் அரைச்சாச்சு. ஸோ சின்ட்டுக்கு வந்து சிம்பிளா லஞ்ச் வந்து முடிச்சு குடுத்துட்டேன். அவளுக்கு வந்து சப்பாத்தி, தென் வந்து தக்காளி தொக்கும் தான் செஞ்சு குடுத்துருந்தேன். ஸோ சின்ட்டுவ ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு, எங்களுக்கு வந்து பருப்பு குழம்பும், கருவாடு வந்து நல்லா ஆனியன் நெறைய போட்டு வந்துட்டு கருவாடு ஃப்ரை மாரி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்துட்டு பருப்பு குழம்புல வந்து காரம் அதிகமா இருந்ததுனால, அத வந்து சாம்பாரா வந்து மாத்தியாச்சு. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து சின்டோவோட அப்பா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, தென் சின்ட்டு போம்போதே பானிபூரி கேட்டிருந்தா. ஸோ வரும்போது அவளுக்கும் பானிபூரி வாங்கி குடுத்துட்டு, அப்படியே வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு.